வெல்கம் டு கெம் அகாடமி. இந்த வீடியோவில் நீட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஹேலோ அல்கேன் அண்ட் அரேன் கான்செப்டில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் நீட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம கெமிஸ்ட்ரி மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். எலிமினேஷன் ரியாக்ஷன் ஆஃப் 2-bromopentane to form pen-2-ene. இந்த ரியாக்ஷன் பீட்டா எலிமினேஷன் ரியாக்ஷனா, ஸ்டேசப் ரூலை ஃபாலோ பண்ணி நடக்குதா, இல்லை டி ஹைட்ரோ ஹாலஜனேஷன் ரியாக்ஷனா, இல்லை டி ஹைட்ரேஷன் ரியாக்ஷனா? ஃபஸ்ட்டு 2-bromopentaneோட ஃபார்முலா CH3 CH Br, செகண்ட் கார்பனில் Br ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அடுத்தது CH2, CH2 ஒரு ஹைட்ரஜன் நம்ம வெளியே எடுத்து எழுதுகிறோம். அடுத்தது CH2, அடுத்தது CH3. ஓகே, இதுதான் 2-bromopentane. இதில் ஒரு ஸ்ட்ராங் பேஸான ஆல்கஹாலிக் KOH நம்ம ஆட் பண்ணும்போது அங்கே எலிமினேஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, ஆல்கஹாலிக் KOH போடும்போது இங்கே இருக்கக்கூடிய பொட்டாசியம், இங்கே இருக்கக்கூடிய Br, KBr வெளியே போயிடும். ஓகே, அதே மாதிரி இந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடில் இருக்கக்கூடிய OH மைனஸு இந்த பீட்டா கார்பனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன். ஏன்னா ஃபங்க்ஷனல் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்க கார்பன் ஆல்பா கார்பன், அடுத்த கார்பன் பீட்டா கார்பன். அதேமாதிரி இங்கேயும் பீட்டா கார்பன் இருக்குது. இந்த பீட்டா கார்பனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வெளியே போகும்போது லெஸ் சப்ஸ்டிடியூட் அல்கின் தான் ஃபார்ம் ஆகும். ஓகே, அக்கார்டிங் டு சேசப் ரூல் மோஸ்ட் சப்ஸ்டிடியூட் அல்கின் தான் மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய பீட்டா கார்பனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் இந்த OH மைனஸும் சேர்ந்து வாட்டர் மாலிகுலாக வெளியே போயிடும். ஓகே, அப்படி போகும்போது இங்கே CH3 CH ஹைட்ரஜன் போகும்போது இங்கே பாண்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கும், இந்த Br வந்து எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணியிருக்கும். ஓகே, அப்போ இங்கே டபுள் பாண்டு ஃபார்ம் ஆயிரும். அப்போ CH டபுள் பாண்ட் CH CH2 CH3 pen-2-ene வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே, இந்த ரியாக்ஷனில் பீட்டா கார்பனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் எலிமினேஷன் ஆகிறதுனால அங்கே பீட்டா எலிமினேஷன் ரியாக்ஷன் நடக்குது. ஓகே, இதை பீட்டா எலிமினேஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். அடுத்தது இங்கே மோஸ்ட் சப்ஸ்டிடியூட் அல்கின் தான் மேஜர் ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதுதான் pen-2-ene கொடுத்துருக்காங்க. அப்போ அக்கார்டிங் டு சேசப் ரூல் படி மோஸ்ட் சப்ஸ்டிடியூட் அல்கின் தான் இங்கே ப்ராடக்டாக கொடுத்துருக்கிறதுனால இங்கே சேசப் ரூலை ஃபாலோ பண்ணுது. அடுத்தது டி ஹைட்ரோ ஹாலஜனேஷன் ரியாக்ஷன். எஸ், இங்கே இருக்கக்கூடிய Brங்கிற ஹாலஜன், இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் HBr வெளியே போயிருக்கு. அதனால் டி ஹைட்ரோ ஹாலஜனேஷன் ரியாக்ஷன் இது சொல்லலாம். டீஹைட்ரேஷன்னா வாட்டர் மாலிகுல் எலிமினேஷன் ஆகிற ரியாக்ஷன். இங்கே வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகலை. ஸோ ஆப்ஷன் டி மட்டும்தான் கிடையாது, ஏபிசி மூணுமே ஃபாலோ பண்ணுது இந்த ரியாக்ஷன். ஸோ ஆப்ஷன் டியில் தான் ஏபிசி மூணுமே இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Which of the following alkene cannot be made in good yield by Woods reaction? Woods reaction படி எந்த ப்ராடக்டை ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. Woods reactionனா ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் எழுதலாம் RX, ஒரு அல்கைல் ஹாலைட். அடுத்தது சோடியம், 2 moles ஆஃப் சோடியம், அதே மாதிரி 2 moles ஆஃப் அல்கைல் ஹாலைட். இது ரெண்டையும் ரியாக்ட் பண்ணும்போது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர் சால்வெண்ட், ட்ரை ஈத்தருங்க சால்வெண்ட் எடுத்திருக்கோம். எடுக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய 2Na, அடுத்தது 2 ஹாலஜன் 2NaXாக வெளியே போயிடும். ஓகே, அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய 6 குரூப்பு, இங்கே இருக்கக்கூடிய ஒரு 6 குரூப்பு, 6 குரூப்பு, ஒரு 6 குரூப்பு. ஓகே, அப்போ இங்கே சிமெண்ட்ரிக்கல் அல்கேனை தான் நம்ம சிந்தசைஸ் பண்ண முடியும். ஓகே, இங்கே சிமெண்ட்ரிக்கல் அல்கேன் எது அப்படிங்கிறத வச்சு நம்ம ஈஸி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு 2,3 டைமெத்தில் பியூட்டேன் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு எழுதலாம். ஃபஸ்ட்டு 4 கார்பன் இருக்குது. இந்த 4 கார்பன் நம்ம ட்ராப் பண்ணிட்டோம். செகண்ட் கார்பனில் ஒரு மெத்தில் குரூப்பு, அதேமாதிரி செகண்ட் கார்பனில் ஒரு மெத்தில் குரூப் எழுதிட்டோம். அதேமாதிரி தேர்டு கார்பனில் ஒரு மெத்தில் குரூப்பு. ஓகே, அதே மாதிரி மீதி ஹைட்ரஜன் ஃபில்லப் பண்ணிடலாம். 4 வர மாதிரி CH3, இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே 3 ஹைட்ரஜன் ஆட்டம். ஓகே, அப்போ இது சிமெண்ட்ரிக்கலாக இருக்குது. சிமெண்ட்ரிக்கலாக இருக்கிறதுனால இந்த அல்கேனை நம்மளால் ஈஸியாக வுட்ஸ் ரியாக்ஷன் மூலம் ப்ரிப்பரேஷன் பண்ண முடியும். ஓகே, அப்போது ஆப்ஷன் ஏ வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ அப்போது அது வராது. ஓகே, அடுத்தது பி ஆப்ஷனில் ஹெப்டேன் கொடுத்துருக்காங்க. ஹெப்டேனுங்கிறது ஒரு சிமெண்ட்ரிக்கல் அல்கேன் கிடையாது. ஏன்னா ஹெப்டேன் அப்படிங்கிறது ஒரு 7 கார்பன் இருக்கும். CH3 CH2 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 லாஸ்ட்டில் CH3. ஓகே, இங்கே நம்ம பிரிக்கும்போது இங்கே செப்பரேட் பண்ணும்போது 4 கார்பன் 3 கார்பன் தான் இருக்குது. அப்போ இது சிமெண்ட்ரிக்கலாக வராது. அப்போ இதை தான் நம்மளால் சிந்தசைஸ் பண்ண முடியாது. அப்போ N ஹெப்டேன் இஸ் கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி பியூட்டேன் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் 4 கார்பன் இருக்கும். அதோட ஃபார்முலா CH3 CH2 CH2 CH3. இதுவும் சிமெண்ட்ரிக்கல் அல்கேன் தான். அப்போ இதையும் சிந்தசைஸ் பண்ண முடியும். அதேமாதிரி ஹெக்ஸேனுங்கிறது 6 கார்பன். ஓகே, அப்போ CH2 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 லாஸ்ட்டில் CH3. ஓகே, அப்போ இதுவும் ஹெக்ஸேனும் சிமெண்ட்ரிக்கல் தான். அப்போ சிமெண்ட்ரிக்கல் அல்கேனாக இருந்தால் சிந்தசைஸ் பண்ண முடியும், அன்சிமெண்ட்ரிக்கலாக இருந்தால் சிந்தசைஸ் பண்ண முடியாது. ஸோ அன்சிமெண்ட்ரிக்கலாக இருக்கக்கூடியது N ஹெப்டேன் தான். ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இன் அன் SN1 ரியாக்ஷன் ஆன் கைரல் சென்டர் தட் இஸ் SN1 ரியாக்ஷனில் ரியாக்டண்ட் கைரல் சென்டராக இருந்தால் ப்ராடக்ட்டில் என்ன ஃபார்ம் ஆகும்? ரேஸ்மிசேஷனா, இன்வர்ஷன் மோர் தென் ரெட்டன்ஷனா,
100% ரெட்டன்ஷனா 100% இன்வர்ஷனா SN1 ரியாக்ஷனில் ரேசிமிசேஷன் தான் ஃபார்ம் ஆகும். ஓகே, அது 100% இருக்குமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ரெட்டன்ஷன் எங்கே நடக்கும்னா SNI ரியாக்ஷனில் ரெட்டன்ஷன் நடக்கும். அதே மாதிரி SN2 ரியாக்ஷனில் இன்வர்ஷன் நடக்கும். ஓகே, அப்போது SN1 ரியாக்ஷனில் தான் ரேசிமிசேஷன் நடக்கும். அது 100% இருக்காது. 100% நம்ம 50% ஆஃப் டி ஐசோமர் 50% ஆஃப் எல் ஐசோமர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அது வந்து பேசிக் கான்செப்ட் படி தான். அட்வான்ஸ் கெமிஸ்ட்ரியில் நம்ம பார்க்கும்போது SN1 ரியாக்ஷன் 2 ஸ்டெப்பில் நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். ஓகே, அந்த கார்போகேட்டையான் வந்து பிளேனராக இருக்கும். இப்போ நான் டெர்ஷியரி பியூட்டைல் கார்போகேட்டையான் எடுத்திருக்கோம். இங்கே CH3 செகண்ட் ஸ்டெப்பில் நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்ண வரும். ஒன்று அபோத பிளேன் வழியாக அட்டாக் பண்ண வரும். இப்போ OH மைனஸுங்கிற நியூக்ளியோஃபைல் எடுத்திருக்கோம். அபோத பிளேன் வழியாக அட்டாக் பண்ண வரும், இல்லைனா ஃபிலோத பிளேன் வழியாக அட்டாக் பண்ண வரும். அப்படி அட்டாக் பண்ண வரும்போது அபோத பிளேன் உள்ள அட்டாக் பண்ண வச்சுன்னா ஒரு ஐசோமராகவும், ஃபிலோத பிளேனில் அட்டாக் பண்ணும்போது ஒரு ஐசோமராக ஃபார்ம் ஆகும். அப்போ ஒரு 50% ஒரு டி ஐசோமரும் அதே மாதிரி 50% ஆஃப் எல் ஐசோமரும் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஆனால் லீவிங் குரூப் வந்து ஃப்ரண்ட் சைடு வழியாக லீவ் ஆச்சுன்னா பேக் சைடு வழியாக வந்து அட்டாக் பண்ணுறது அதிகமாக இருக்கும். அதனால் இன்வர்ஷன் ப்ராடக்ட் வந்து ஸ்லைட்லி மோர் தென் ரிட்டன்ஷன் ப்ராடக்ட். அதனால் பார்சியல் ரேசிமைசேஷன் தான் நடக்கும். இதுதான் அட்வான்ஸ் கெமிஸ்ட்ரியில் உள்ள கான்செப்ட். ஓகே, அப்போ பேசிக் கான்செப்ட் படி நம்ம 100% ரேசிமைசேஷன் சொல்லுவோம். ஆனால் 100% ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகாது. ஸ்லைட்லி இன்வர்ஷன் ப்ராடக்ட் மோர் தென் ரிட்டன்ஷன் ப்ராடக்டாக இருக்கும். பார்சியல் ரேசிமைசேஷன் தான் நடக்கும். ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபோர்த் கொஸ்டின், 2 possible stereo structure of CH3, CHOH, COOH which are optically active are called. இங்கே ஒரு லாக்டிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. லாக்டிக் ஆசிட்டில் ஒரு கைரல் கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதில் கைரல் கார்பன் ஆட்டம். ஓகே, அப்போ கைரல் கார்பனாக இருந்துச்சுன்னா இது ஒரு ஆப்டிக்கல் ஆக்டிவ் காம்பவுண்ட் சொல்லுவோம். ஆப்டிக்கல் ஆக்டிவ் காம்பவுண்டாக இருந்தால் 2 possible ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த 2 possible ஸ்ட்ரக்சர் வந்து ஒன்று டி ஃபார்ம், இன்னொன்று எல் ஃபார்ம். ஃபஸ்ட்டு இப்போ லாக்டிக் ஆசிடோட ஃபார்முலா எழுதுனா COH, அடுத்தது மேலே ஒரு ஆசிட் குரூப் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு CH3 குரூப் இருக்குது. அடுத்தது இங்கே ஒரு ஹைட்ரஜன் குரூப் இருக்குது. ஓகே, இந்த லாக்டிக் ஆசிட்டை நம்ம டி லாக்டிக் ஆசிட்னு சொல்லுவோம். அதே மாதிரி இன்னொரு லாக்டிக் ஆசிட் நம்ம எழுதுகிறோம். ஓகே, அதே சென்டரில் இருக்கக்கூடிய கார்பன் கைரல் கார்பன், இங்கே ஆசிட் குரூப் இருக்குது COOH, அடுத்தது இங்கே ஒரு OH குரூப் இருக்குது, அடுத்தது இங்கே ஹைட்ரஜன் குரூப் இருக்குது, இங்கே ஒரு CH3 குரூப் இருக்குது. இந்த காம்பவுண்டை எல் ஐசோமர்னு சொல்லுவோம். இந்த டி அண்ட் எல் ஐசோமர் ரெண்டுமே மிரர் இமேஜாக இருக்குது, பட் நான் சூப்பர் இம்பர்சபிளாக இருக்குது. மிரர் இமேஜ் நான் சூப்பர் இம்பர்சபிளாக இருந்துச்சுன்னா அது எனான்சியமர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Which of the following compound will undergo racemization when solution of KOH hydrolysis? எந்த காம்பவுண்டை நம்ம KOH வச்சு ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது ரேசிமைசேஷன் நடக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரேசிமைசேஷன் நடக்கணும்னா அங்கே SN1 ரியாக்ஷனாக இருக்கணும். அப்போ SN1 ரியாக்ஷனில் ரேசிமைசேஷன் நடக்கணும்னா அங்கே கைரல் கார்பன் இருக்கணும். ஸோ எங்கே கைரல் சென்டர் இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே CH2Cl இருக்குது, 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ கைரல் சென்டர் இல்லை. ஸோ ஆப்ஷன் ஒன்றும் வராது. அதேமாதிரி செகண்ட் ஆப்ஷனில் CH2Cl இருக்குது, எங்கேயுமே கைரல் சென்டர் இல்லை. ஸோ ஆப்ஷன் 2வும் வராது. அதே மாதிரி இந்த கார்பனை சுற்றி 2 CH குரூப் இருக்குது. ஸோ இங்கேயும் கைரல் சென்டர் இல்லை. ஸோ அதுவும் வராது. அதே மாதிரி ஃபோர்த் ஆப்ஷனில் கார்பனை சுற்றி இங்கே ஒரு CH குரூப் இருக்குது, இங்கே எத்தில் குரூப் இருக்குது, இங்கே Cl குரூப் இருக்குது, இங்கே ஹைட்ரஜன் குரூப் இருக்குது. கார்பனை சுற்றி 4மே டிஃப்ரெண்ட் குரூப்பாக இருக்கிறதுனால இது கைரல் சென்டர்னு சொல்லுவோம். ஸோ இங்கே தான் ரேசிமிக் ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போ இந்த காம்பவுண்டை நம்ம KOH வச்சு ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது ஒரு 50% ஆஃப் டி ஐசோமர் 50% ஆஃப் எல் ஐசோமர் SN1 ரியாக்ஷன் நடக்கும். அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சிக்ஸ்த் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆசிட் டஸ் நாட் எக்ஸிபிட் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம்? எதில் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் நடக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு மெலிக் ஆசிட். மெலிக் ஆசிடோட ஃபார்முலா எழுதலாம். CH டபுள் பாண்ட் CH COOH. இதுதான் மெலிக் ஆசிடோட ஃபார்முலா. இந்த காம்பவுண்டில் கைரல் சென்டரே இல்லை. ஸோ இதுதான் ஆப்டிக்கல் இன்ஆக்டிவாக இருக்கும். ஓகே, அப்போ ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் எது வராதுன்னு கேட்டிருக்காங்க. மெலிக் ஆசிட் தான் கரெக்ட் ஆன்சர். அதேமாதிரி ஆல்பா அமினோ ஆசிடோட ஃபார்முலா எழுதலாம். ஆல்பா அமினோ ஆசிட்னா ஒரு RCHNH2, அடுத்தது COOH. இது ஜென்ரலாக அமினோ ஆசிடோட ஃபார்முலா. இங்கே ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே ஆசிட் இருக்குது, இங்கே R குரூப் இருக்குது, இங்கே NH2 குரூப் இருக்குது. ஸோ இந்த கார்பன் கைரல் கார்பன். ஸோ இது ஆப்டிக்கல் ஆக்டிவ் காம்பவுண்ட். ஓகே, அப்போ ஆப்ஷன் பி வராது. லாக்டிக் ஆசிடோட ஃபார்முலா கார்பனை சுற்றி ஒரு ஆசிட் குரூப் இருக்கும், அதே மாதிரி ஒரு மெத்தில் குரூப் இருக்கும், அதே மாதிரி ஒரு ஹைட்ரஜன் ஒரு OH குரூப். ஓகே, இங்கேயும் கார்பனை சுற்றி 4 டிஃப்ரெண்ட் குரூப் இருக்குது. ஸோ இது கைரல் சென்டர் இருக்குது, அதனால் ஆப்டிக்கல் ஆக்டிவ். ஸோ சி ஆப்ஷனும் வராது. அதே மாதிரி டார்டாரிக் ஆசிட்டில் மேலே ஒரு ஆசிட் குரூப்பு, அதே மாதிரி பாட்டமில் ஒரு ஆசிட் குரூப்பு. ஓகே, இங்கே ஹைட்ரஜன் OH, அதே மாதிரி OH ஹைட்ரஜன் ஒரு டார்டாரிக் ஆசிட் நம்ம எழுதியிருக்கோம். ஓகே,
ஓகே, இங்கேயும் கார்பனை சுற்றி 4 டிஃப்ரெண்ட் குரூப் இருக்குது. இங்கே ஹைட்ரஜன், இங்கே OH, இங்கே ஆசிட் குரூப். அதே மாதிரி இந்த கார்பனும் கைரல் சென்டர் தான். அப்போ கைரல் சென்டர் இருக்கிறதுனால இதில் ஆப்டிக்கல் ஆக்டிவ் காம்பவுண்ட் சொல்லுவோம். அப்போ ஆப்டிக்கல் இன்ஆக்டிவ் யாருன்னா மெலிக் ஆசிட் தான், அதுதான் ஆப்டிக்கல் இன்ஆக்டிவ். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கன்சிடர் த ரியாக்ஷன்ஸ். இந்த 2 ரியாக்ஷனில் எந்த ரியாக்ஷன் வந்து SN1 SN2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரியாக்ஷனில் நம்ம எத்தனால் யூஸ் பண்ணியிருக்கோம், செகண்ட் ரியாக்ஷனில் ஈத்தாக்சைடு அயான் யூஸ் பண்ணியிருக்கோம். SN1 ரியாக்ஷனாக இருந்தால் வீக் நியூக்ளியோஃபைல் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி SN2 ரியாக்ஷனாக ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இங்கே இருக்கக்கூடிய எத்தனால் வந்து ஒரு வீக் நியூக்ளியோஃபைல். ஸோ வீக் நியூக்ளியோஃபைலாக இருந்துச்சுன்னா SN1 ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, இது SN1 ரியாக்ஷன். அதே மாதிரி ஈத்தாக்சைடு அயான் யூஸ் பண்ணியிருக்கோம், இது ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல். அப்போ ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைலாக இருந்துச்சுன்னா SN2 ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் வந்து SN1, செகண்ட் ரியாக்ஷன் வந்து SN2 ரியாக்ஷன். அப்போ SN1 அண்ட் SN2 எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஒன் இஸ் ஏ நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிஷன் ரியாக்ஷன் அமாங் த ஃபாலோயிங். இந்த ரியாக்ஷனில் எது நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிஷன் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரியாக்ஷனில் வாட்டர் நம்ம அடிஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் அடிஷன் தான் பண்ணியிருக்கோம். RMgX, இங்கே RCH டபுள் பாண்ட் ஒன் இருக்கும், அடிஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி லாஸ்ட்லேயும் பாருங்கள் CH டபுள் பாண்ட் ஓ இருக்குது, இங்கே HCN அடிஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ இதெல்லாம் அடிஷன் ரியாக்ஷன். அதே மாதிரி தேர்ட் ரியாக்ஷனில் இங்கே BRங்கிற நியூக்ளியோஃபைலை எலிமினேட் பண்ணிவிட்டு NH2 குரூப்பை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ இந்த BRை நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் NH2ங்கிற நியூக்ளியோஃபைலை வச்சு. அதுதான் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிஷன் ரியாக்ஷன். ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் இஸ் அன் எக்ஸாம்பிள் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிஷன் ரியாக்ஷன். எது நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிஷன் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள்னு கேட்டிருக்காங்க. இங்கே சோடியம் கொடுத்துருக்காங்க, அது நியூக்ளியோஃபைல் கிடையாது. ஓகே, ஆப்ஷன் ஏயும் வராது. அதேமாதிரி H2 கொடுத்துருக்காங்க, அதுவும் நியூக்ளியோஃபைல் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பியும் வராது. அதேமாதிரி மெக்னீசியம் கொடுத்துருக்காங்க, அதில் இன்சர்ஷன் ரியாக்ஷன் நடந்திருக்கு, மெக்னீசியமும் நியூக்ளியோஃபைல் கிடையாது. அதே மாதிரி இங்கே பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எடுத்திருக்கோம், இது K+, இது OH-. அப்போ இங்கே X- நம்ம ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு போல் OH- நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அதனால் இங்கே நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிஷன் ரியாக்ஷன் நடந்திருக்கு. ஓகே, அப்போ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 10th கொஸ்டின். இன் அன் SN2 சப்ஸ்டிஷன் ரியாக்ஷன் ஆஃப் த டைப் RBr + Cl - TMF RCl Br-. இதில் எந்த அல்கைல் புரோமைடு வந்து மோர் ரியாக்டிவிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ரியாக்ஷன் SN2 ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க. SN2 ரியாக்ஷனோட அல்கைல் ஹேலைடோட ரியாக்டிவிட்டி ஆர்டர் பிரைமரி ஹேலைடு மோர் ரியாக்டிவிட்டியாக இருக்கும், அடுத்தது செகண்டரி ஹேலைடு, அடுத்தது தெர்ஷரி அல்கைல் ஹேலைடு வந்து மோர் ரியாக்டிவிட்டியாக இருக்கும். அப்போ பிரைமரி ஹேலைடு எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இங்கே ஃபஸ்ட்டு காம்பவுண்டில் CH2Br பிரைமரி ஹேலைடு, அடுத்தது இதுவும் CH2Br பிரைமரி ஹேலைடு, அடுத்தது இதுவும் பிரைமரி ஹேலைடு, இதுவும் பிரைமரி ஹேலைடு. அப்போ எந்த குரூப் வந்து அல்கைல் குரூப் ஸ்மாலர் குரூப்பாக இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, அப்போ ஆப்ஷன் டீயில் தான் 2 கார்பன் இருக்குது, இங்கே வந்து 5 கார்பன் இருக்குது, இங்கே 4 கார்பன் இருக்குது, இங்கே 3 கார்பன் இருக்குது. அப்போ ஸ்மாலர் அல்கைல் குரூப் தான் உங்களுக்கு SN2 ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, அப்போ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 11th கொஸ்டின். ஹவு many ஸ்டீரியோ ஐசோமர் டஸ் திஸ் மாலிக்யூல் ஹேவ். இந்த மாலிக்யூலுக்கு எத்தனை ஸ்டீரியோ ஐசோமர் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த காம்பவுண்டை நம்ம ட்ரா பண்ணலாம். இங்கே CH3 C டபுள் பாண்ட் C, அங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. ஓகே, அடுத்தது CH2 குரூப்பு, அடுத்தது C, அங்கே ஒரு ஹைட்ரஜன் குரூப் இருக்குது, அதே மாதிரி BR குரூப் இருக்குது, இங்கே ஒரு CH3 இருக்குது. ஓகே, இந்த காம்பவுண்டில் இந்த கார்பனை சுற்றி 4 டிஃப்ரெண்ட் குரூப் இருக்கிறதுனால இந்த கார்பன் கைரல் கார்பன். ஓகே, நம்பர் ஆஃப் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா 2n. ஓகே, அப்போ கைரல் சென்டர் எத்தனைனா 1 இருக்குது. ஸோ 2 2. ஓகே, அப்போ இதில் ஒன்று D ஐசோமர் வந்து ஃபார்ம் ஆகும், இன்னொன்று வந்து L ஐசோமர் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போது 2 காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இங்கே சிஸ் ஃபார்மில் நம்ம எழுதியிருக்கோம். ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் சேம் சைடு இருந்தால் நம்ம சிஸ் ஐசோமர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இல்லைனா டிரான்ஸ் ஐசோமர். அப்போ இங்கே ஒரு ஜாமெட்ரிக்கல் ஐசோமர் இருக்குது. ஓகே, இங்கே ஒரு ஆப்டிக்கல் ஐசோமர் இருக்குது, இங்கே ஜாமெட்ரிக்கல் ஐசோமர் இருக்குது. ஓகே, அப்போ ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸில் சிஸ் 1 டிரான்ஸ் 1, அதே மாதிரி ஆப்டிக்கல் ஐசோமர்ஸில் T and L. டோட்டலாக 2 + 2 4. டோட்டலாக ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸையும் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸையும் நம்ம ஆட் பண்ணால் டோட்டலாக 4 ஸ்டீரியோ ஐசோமர் பாசிபிள். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 12th question. If there is no rotation of plane of polaris light by a compound in a specific solvent would be chiral, it may mean that ஒரு காம்பவுண்டு கைரலாக இருந்தாலும் பிளேன் ஆஃப் போலரைஸ் லைட்டை ரொட்டேஷன் பண்ணலை அப்படின்னா அந்த காம்பவுண்டு வந்து மீசோ காம்பவுண்டு. ஏன்னா மீசோ காம்பவுண்டு ஆப்டிக்கல் இன்ஆக்டிவ் டியூ டு இன்டர்னல் காம்பன்சேஷனால் அது ஆப்டிக்கல் இன்ஆக்டிவாக இருக்கும். ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பியில் there is no compound in the solvent கொடுத்துருக்காங்க, ஸோ அது வராது. த காம்பவுண்ட் மேபி ரேஸ்விக் மிக்சர்னு கொடுத்துருக்காங்க, ஸோ அதுவும் வராது. 4th ஆப்ஷன் இந்த காம்பவுண்ட் இஸ் சர்டன்லி ஏ கைரல்னு கொடுத்துருக்காங்க, ஸோ அதுவும் வராது. ஒரு காம்பவுண்ட் கைரலாக இருக்கணும், ஆனால் பிளைன் ஆஃப் போலரைஸில் ரொட்டேட் பண்ணக்கூடாது அப்படின்னா அது மீசோ காம்பவுண்ட் தான். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். CH3 CHCl CH2 CH3 as the chiral center which one of the following represent its R configuration.
இந்த காம்பவுண்டு கைரல் சென்டர் இருக்குது இந்த கார்பனில். ஸோ இது ஆர் கான்பினேஷன் எந்த காம்பவுண்டுக்கு வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணலாம். அக்கார்டிங் டு அட்டாமிக் நம்பர் படி நம்ம செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு இங்கே சிஎல் இருக்குது, அட்டாமிக் நம்பர் 17. ஸோ அதுதான் ஹையஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். அடுத்தது இங்கே கார்பன் இருக்குது, இங்கேயும் கார்பன் இருக்குது, ரெண்டுலையுமே கார்பன் இருக்குது. கார்பனுக்கு அடுத்தது இங்கே கார்பன், ஏன்னா 2 கார்பன் இருக்கிறனால ஸோ இதுதான் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். இங்கே கார்பனுக்கு அப்புறம் ஹைட்ரஜன் இருக்கிறனால இது தேர்டு ப்ரிஃபரன்ஸ். அடுத்தது இங்கே ஹைட்ரஜன் இருக்குது. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு நம்பர் இங்கே இருக்குது, செகண்ட் நம்பர் இந்த சைடு இருக்குது, தேர்டு நம்பர் இங்கே இருக்குது. ஓகே, கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றுச்சுன்னா நம்ம ஆர் கான்பினேஷன் சொல்லுவோம். ஆனால் ஹைட்ரஜன் லீஸ்ட் ப்ரியாரிட்டியில் இருக்கிறது ஹரிசாண்டல் லைனில் இருந்துச்சுன்னா நம்ம ஆர் வந்துச்சு அப்படின்னா ஆருக்கு பதிலாக எஸ் கான்பினேஷன் எடுக்கணும். ஓகே, ஏன்னா ஹைட்ரஜன் லீஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கிறது ஹரிசாண்டல் லைனில் இருந்துச்சுன்னா ஆர் கான்பினேஷன் வந்துச்சுன்னா கிளாக் வைஸில் வந்தால் ஆறு, ஆன்டி கிளாக் வைஸ் வந்தால் எஸ். கிளாக் வைஸில் தான் வருது ஆறு, ஆனால் ஹைட்ரஜன் வந்து ஹரிசாண்டல் லைனில் இருந்தால் நம்ம எஸ்ன்னு எடுத்துக்கிடணும், எஸ் கான்பினேஷன். ஓகே, இங்கே ஆறு தான் கேட்டிருக்கான். ஸோ ஆப்ஷன் ஏ வராது. அதே மாதிரி இங்கே குளோரின் வந்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி, அடுத்து எத்தில் குரூப்பு, அடுத்தது மெத்தில் குரூப்பு, அடுத்தது ஹைட்ரஜன். ஓகே, இங்கே 1 2 3ன்னு கிளாக் வைஸ் டைரக்ஷன் இருக்குது. ஆனால் ஹைட்ரஜன் வெர்டிக்கல் லைனில் இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே கான்பினேஷன் எடுத்துக்கணும். ஸோ ஆர் கான்பினேஷன். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த ஆப்ஷன் செக் பண்ணிக்கலாம். குளோரின் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன், அடுத்தது 2 கார்பன் இருக்கக்கூடிய எத்தில் குரூப்பு, அடுத்தது ஒரு மெத்தில் குரூப்பு, அடுத்து 4th பொசிஷன். ஓகே, அப்போ 1 2 இந்த சைடு தான் இருக்குது. ஸோ 1 2 3 கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வருது. ஆனால் ஹைட்ரஜன் வந்து ஹரிசாண்டல் லைனில் இருக்கா, நம்ம ஆறு இருக்கிறத நம்ம எஸ்ன்னு எடுத்துக்கணும். ஸோ எஸ் கான்பினேஷன். ஓகே, அடுத்தது இங்கே சிஎல் ஃபஸ்ட்டு பொசிஷன், அடுத்தது எத்தில் குரூப்பு செகண்ட் பொசிஷன், அடுத்து மெத்தில் குரூப்பு தேர்டு பொசிஷன், ஹைட்ரஜன் 4th பொசிஷன். 1 2 3 ஆன்டி கிளாக் வைஸில் வருது. அதேமாதிரி ஹைட்ரஜன் வெர்டிக்கல் லைனில் இருக்குது, ஆன்டி கிளாக் வைஸில் வந்து எஸ் கான்பினேஷன். அப்போ ஹைட்ரஜன் வெர்டிக்கலாக இருக்கிறதுனால அப்படியே எடுத்துக்கிடும். ஓகே, அப்போ இதுவும் எஸ் கான்பினேஷன், இதுவும் வராது. அப்போ ஆர் கான்பினேஷன் வருது. ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபார் I minus Cl minus Br minus the increasing order of nucleophilicity. டாப் டு பார்ட்டாக வரும்போது நியூக்ளியோஃபிலிசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, டாப் டு பார்ட்டாக வரும்போது நியூக்ளியோஃபிலிசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ஸ்பெசிசிட்டி டிக்ரீஸ் ஆகும், அதேமாதிரி எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஓகே, குரூப் வைஸாக வரும்போது ஸ்பெசிசிட்டி டிக்ரீஸ் ஆகும், எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும், ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகும். ஆனால் நியூக்ளியோஃபிலிசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ எஃப் மைனஸ் வந்து நியூக்ளியோஃபிலிசிட்டி கம்மியாக இருக்கும், அதை விட Cl மைனஸ் அதிகமாக இருக்கும், அதை விட Br மைனஸ் அதிகமாக இருக்கும், அதை விட I மைனஸ் நியூக்ளியோஃபிலிசிட்டி அதிகமாக இருக்கும். ஓகே, அப்போ நியூக்ளியோஃபிலிசிட்டி வந்து அயோடின் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஸ்பெசிசிட்டி எல்லாமே ஃப்ளூரைடுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஓகே, அப்போ நியூக்ளியோஃபிலிசிட்டி ஆர்டர் யாருன்னா I மைனஸ் Br மைனஸ் Cl மைனஸ். எங்கே இருக்குன்னா I மைனஸ் Br மைனஸ் Cl மைனஸ் ஆப்ஷன் ஏ இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் கைரல். எது வந்து கைரல் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். 2,3 டைப்ரோமோ பெண்டேன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பெண்டேன்னா 5 கார்பன் இருக்கும். ஸோ 2 3 4 5 கார்பன் எடுத்துட்டோம். அடுத்து செகண்ட் கார்பனில் பிஆர் குரூப்பு, அடுத்தது தேர்டு கார்பனில் ஒரு பிஆர் குரூப்பு. ஓகே, இனி ஹைட்ரஜன் ஃபில்லப் பண்ணால் 4 வர மாதிரி CH3, இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம், இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம், இங்கே ஒரு 2 ஹைட்ரஜன் ஆட்டம், இங்கே ஒரு 3 ஹைட்ரஜன் ஆட்டம். ஓகே, அப்போ இந்த காம்பவுண்டில் இதில் ஒரு கைரல் சென்டர் இருக்குது, அதேமாதிரி இங்கேயும் ஒரு கைரல் சென்டர் இருக்குது. கார்பனை சுற்றி 4 டிஃப்ரெண்ட் குரூப் இருக்குது. ஆப்ஷன் ஏல இருக்குது. ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏ வராது. அடுத்து 3 ப்ரோமோ பெண்டேன், இதில் 5 கார்பன் இருக்குது. 1 2 3 4 5 பெண்டேன்னா 5 கார்பன், ANE சிங்கிள் பாண்ட் போட்டாச்சு. செகண்ட் கார்பனில் பிஆர். ஓகே, அதேமாதிரி இங்கே ஹைட்ரஜன் இருக்கும். அதேமாதிரி இங்கே CH2 குரூப்பு, இங்கே CH3 குரூப்பு, இங்கே ஒரு CH2 குரூப்பு, இங்கே CH3 குரூப்பு, இங்கே எத்தில் குரூப் இருக்குது, இங்கேயும் எத்தில் குரூப் இருக்குது. அப்போ ரெண்டுமே சேம் குரூப்பாக இருக்கிறதுனால இது கைரல் கார்பன் வராது. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி ஆப்ஷன் சியை செக் பண்ணிடலாம். இங்கே ப்ரோப்பனாயிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. ப்ரோப்பனாயிக் ஆசிட்னா 3 கார்பன். ஸோ 3 கார்பன் ஆசிட் எடுத்துட்டோம். C டபுள் பாண்ட் OH எடுத்துட்டோம். செகண்ட் கார்பனில் ஒரு OH குரூப் இருக்குது. ஓகே, அப்போ இங்கே ஹைட்ரஜன் வந்துடும். அதேமாதிரி இங்கே 3 ஹைட்ரஜனை ஃபில்லப் பண்ணிடலாம். அப்போ இந்த கார்பனை சுற்றி OH குரூப் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, மெத்தில் குரூப் இருக்குது, ஆசிட் இருக்குது. ஸோ கைரல் கார்பன் இருக்குது. அப்போ இதுவும் வராது. பியூட்டன் 2 ஆல் கொடுத்துருக்காங்க. பியூட்டன்னா ஒரு 4 கார்பன் எழுதிடலாம் வரிசையாக. அதே மாதிரி செகண்ட் கார்பனில் ஆல்கஹால் குரூப் இருக்குது, OH, இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஃபில்லப் பண்ணிடலாம். இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு CH2, அடுத்தது இங்கே CH3. ஓகே, அப்போ இந்த கார்பன் செகண்ட் கார்பனில் OH குரூப் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, மெத்தில் குரூப்பு, எத்தில் இருக்குது. அப்போ இது கைரல் கார்பன். ஓகே, அப்போ ஆப்ஷன் டியும் கைரல் கார்பன் தான், அதுவும் வராது. ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 16th கொஸ்டின். த கைராலிட்டி ஆஃப் தி காம்பவுண்ட். இந்த சென்டரில் இருக்கக்கூடிய கார்பனை சுற்றி 4 டிஃப்ரெண்ட் குரூப் இருக்குது. Br, ஹைட்ரஜன், Cl, CH3 இருக்குது. 4 டிஃப்ரெண்ட் குரூப் இருக்குது. ஸோ இது ஆர் கான்பினேஷன் வருமா, இல்லை எஸ் கான்பினேஷன் வருமா, இல்லை இ கான்பினேஷனா, இசட் கான்பினேஷனா அப்படின்னு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கெமிஸ்ட்ரி மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி அப்லோட் பண்ண ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீட் கெமிஸ்ட்ரிக்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.